ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் சக்தி குடும்பமே சேர்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா, வேலை வந்து நம்ம நினச்ச அளவுக்கு மோசமானவன் கிடையாது, வேலை நல்லவன் கையில் தான் இப்போ சக்தி போயிருக்காங்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் சக்தியோட ஃபேமிலி, அதாவது இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு நீயும் வேலைன்னு உட்காந்து சாப்பிடுமா, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்ல இலை 4 தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அந்த பொண்ணு மலைப்பிரிச்சு. அதுக்கப்புறம் இலை இல்லை அவ்வளோதானே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரே குண்டானில் கிளறி நிலா சோறு ஊட்டுறாரு நம்ம சக்திக்கு. வேற லெவல்ப்பா, இவர் நிலா சோறு மட்டும் இல்லைங்க, விட்டா நிலாவையே கொண்டு வந்து கொடுப்பாரு தான் பொண்டாட்டிக்கு அவசரம், அல்டிமேட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படிலாம் ஒருத்தன் உண்மையாக லவ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது சரி, இந்த காலத்தில் யார் பொண்டாட்டி எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா உண்மையா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வழியாக சாப்பிட்டாலாம் போதும்பான்னு இவங்களாம் ஏஞ்சி போக ஆரம்பிச்சாங்க. போனதுக்கப்புறமா பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்காங்க நம்ம சக்தி. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் தண்ணி ஊற்றி விளாண்டுருக்காங்க. ஐயோ, இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றி விளாட்றது விளையாட்டாடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக இந்த காலத்தில் வெயில் காலமாச்சே, அதனால் குளிக்க மறந்துட்டாங்களோ என்னமோ 2 பேரும் மாற்றி தண்ணியை ஊற்றி பக்கெட்டாக ஊற்றி விளாண்டுருக்காங்க. இப்படி 2 பேரையும் சந்தோஷமாக பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஊசி பட்டாசு பார்த்துச்சுன்னா சும்மா குத்திக்கும் குமுறிக்கும், வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் விளாண்டு முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு செல்வி ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுறாங்க. அப்போ வாத்தி இடையில வந்து பூந்து கெடுத்து விட்டாரு. எல்லாத்தையும் கெடுத்து விட்டிங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே சக்தி வந்து முழுசாக எதுவும் தெரியல, நான் போய் நேரில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வரேன், நீ தனியாக போகணும்னா நான் கேட்டுக்கு வெளியில் தெருமுனையில் நிற்கிறேன், நீ போய் பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. வேற லெவல் புருஷன்பான்னு சைட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாசலில் வந்து நின்று அப்பான்னா திட்டுறா